ராக் சிட்டி ஏஜி சபை வழங்கும் கிருபையும் சத்தியமும். சங்கீதம் 46:7. சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். இந்த சேனைகளின் கர்த்தர் நம்மை எப்படி மாற்றுகிறார்? உன்னத பாட்டு 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். உன் கழுத்து பராக்கிரமசாலிகளின் கேடகங்கள் ஆகிய 1000 பரிசைகள் தூக்கி இருக்கிற ஆயுத சாலையாக்கப்பட்ட தாவீதின் கோபுரம் போல் இருக்கிறது. சேனைகளின் கர்த்தர் ஆயுத சாலைகளை உடையவராக இருக்கிறார். பல சாலைகளை குறித்து வேதத்திலும் பார்க்கிறோம். சரியா? சாலைனா நீங்க போர்வேஸ் நினைச்சிடக்கூடாது. ஸ்தோத்திரம். ஆயுத சாலையை உடைய கர்த்தர். உன்னத பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் என்னை விருந்து சாலைக்கு அழைத்து கொண்டு போனார்னு சொல்லப்பட்டிருக்கு. அவருடைய பொக்கிஷ சாலையை குறித்து வேதத்திலே பார்க்கிறோம். ஆனா இந்த சேனைகளின் கர்த்தர் நிறைய ஆயுத சாலைகளை உடையவராக இருக்கிறார். நம்ம வாழ்க்கையில் இருக்கிற ஸ்தோத்திரம் பல ஆயுதங்களை நமக்கு கொடுக்கிறார். தேவன் தரும் ஆயுதங்கள், நிறைய ஆயுதங்களை தருகிறார் நம்முடைய வாழ்க்கையிலே. ஸ்தோத்திரம். நாம் யுத்தம் பண்ணி ஜெயிப்பதற்கு ஆண்டவர் நமக்கு பலனை கொடுக்கிறார். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த பழகின கர்த்தர் கொடுக்கிற அந்த ஆயுதம் என்னவென்றால் அது ஸ்தோத்திரம் சர்வாயுத வர்க்கம். எபேசியர் 6ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கிறோம். அப்போ தேவன் கொடுக்கிற அந்த சர்வாயுத வர்க்கத்தில் இந்த சத்ருவ உலகத்தை ஜெயிப்பதற்கு வேண்டிய அனைத்து ஆயுதங்களையும் கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். தேவ பிள்ளைகள் எல்லாவற்றிலும் மேற்கொள்ளுகிறவர்களா இருக்க வேண்டும், ஜெயம் கொள்ளுகிறவர்களா இருக்க வேண்டும் என்பதற்கு கர்த்தர் தம்முடைய பலனை கொடுக்கிறார். ஸ்தோத்திரம். 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவர்களா இராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலமுள்ளவைகளா இருக்கிறது. ஸ்தோத்திரம். கர்த்தர் தம்முடைய சபைக்கு பிள்ளைகளுக்கு கொடுக்கிற அந்த ஆயுதங்கள், போராயுதங்கள் மாம்சத்திற்குரிய ஆயுதங்களா இராமல், உலகம் பயன்படுத்துகிற ஆயுதங்கள் மாம்சத்தை இலக்கு வைத்து அடிக்கிற ஆயுதங்கள். சரி? அந்த உலகத்தில் உள்ள எல்லா ஆயுதமும் எதை தான் அடிக்கும்? ஒரு கத்தியா இருக்கலாம், பட்டயமா இருக்கலாம், ஈட்டியா இருக்கலாம், அது AK-47 இருக்கலாம். எவ்வளவு பெரிய ஆயுதங்களா இருந்தாலும் அது மாம்சத்தை தான் அழிக்கக்கூடிய ஆயுதம். ஆனா தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிற ஆயுதம் மாம்சத்தை போக்கஸ் பண்ணி அழிக்கிற ஆயுதம் அல்ல, அது அரண்களை நிர்மூலமாக்கத்தக்க தேவ பலம் உள்ளதா இருக்கிறது. அல்லேலூயா. எனவே கர்த்தர் கொடுக்கிற ஆயுதங்கள் ஆவிக்குரிய ஆயுதங்கள். ஸ்தோத்திரம். இந்த ஆவிக்குரிய ஆயுதங்கள், அதாவது எங்கள் போராயுதங்கள் மாம்சத்துக்குரியவர்களா இராமல் அது அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலம் உள்ளதா இருக்கிறது. அரண்கள், இந்த அரண்கள் எங்க இருக்குன்னா பிசாசு அங்கங்க அரண்களை வைத்து அதற்குள்ள வந்து உட்கார்ந்துருப்பான். ஸ்தோத்திரம். சிலருடைய சிந்தைகளுக்குள்ளே அரண்களை வச்சிருப்பான். நம்ம இருதயத்துக்குள்ள சில அரண்களை வச்சிருப்பான். சில வீட்டுக்குள்ள சில அரண்களை வைத்து அதுக்குள்ள வந்து உட்கார்ந்து தாக்குதலை நடத்திட்டு திரும்ப போய் உட்கார்ந்துக்கிறோம். ஸ்தோத்திரம். பதுங்கு குழிகள், சில பதுங்கு குழிகள், அதுதான் அரண்கள். அவன் அங்கே போய் அதை பாதுகாப்பாக உட்காந்துருப்பான். எப்போ சந்தர்ப்பம் கிடைக்குதோ அப்போ ஒரு குண்டை போட்டுட்டு திரும்ப வந்து உட்காந்துருவான். இதனால் குடும்பத்தில் பிரச்சனை. பிசாசினுடைய அக்னி ஆஸ்திரங்கள் ஒரு ஆயுதமாக இருக்குது. அவன் அதற்கு விரோதமாக வருகிறான். ஆனால் இந்த தேவன் நமக்கு எப்படிப்பட்ட பலனை கொடுத்துருக்கிறாருன்னா, அந்த சாத்தானுடைய வல்லமையை மட்டும் அழிக்கிறதில்ல, அவன் உட்கார்ந்துருக்கிற அரண்கள், அவன் குடியிருக்கிற இடங்கள் எல்லாவற்றையும் அழித்து போட்டு ஜெயிக்கிற அபிஷேகத்தை கர்த்தர் கொடுக்கிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய எதிரிகளின் கூடாரத்தை அழித்தார்கள். 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம். பேர் பேரா எழுதியிருக்கிற இவர்கள் யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியாவின் நாட்களிலே அங்கே போய் அங்கே கண்டுபிடித்தவர்களின் கூடாரங்களையும் தாபரங்களையும் அழித்து இந்நாளிலே இருக்கிறது போல அவர்களை சங்காரம் பண்ணி அங்கே தங்கள் ஆடுகளுக்கு மேய்ச்சல் இருந்தபடியால் அவர்கள் அந்த ஸ்தலத்திலே குடியேறினார்கள். இங்க என்ன நடந்ததுன்னா, ஏகப்பட்ட கூடாரங்களை கண்டுபிடிக்கிறாங்க. அந்த கூடாரங்கள் எல்லாம் அழித்து அங்கே போய் குடியிருந்தாங்க. என்ன இருக்குதுன்னா மேய்ச்சல் இருக்கு. இதே போல நமக்கு வர வேண்டிய சில ஆசீர்வாதம் உள்ள இடங்கள்ல சத்துரு சில கூடாரங்களை போட்டு வைத்திருக்கிறான். நீங்க யுத்தம் பண்ணி அந்த கூடாரத்தை அழித்தா தான் ஜெயிக்க முடியும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். யுத்தம் கர்த்தர் நமக்காக பண்ணுகிறார். ஆனா நம்ம கர்த்தரோடு இருக்கணும். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்க. நம்ம தேவ சமூகத்தில் அமர்ந்திருந்தா கர்த்தர் யுத்தம் பண்ணுவா. அல்லேலூயா. சிலர் வாழ்க்கையில கர்த்தர் யுத்தம் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா இவங்களே யுத்தம் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. நம்மளே யுத்தம் பண்ணிக்கிட்டு இருந்தா கர்த்தர் யுத்தம் பண்ண மாட்டார். நம்ம தேவ சமூகத்தில் அமர்ந்திருந்தா கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். ஹல்லேலூயா. மோசே அமர்ந்திருந்து
ஒரு கல் மேலே உட்கார்ந்திருந்து தன் 2 கரங்களையும் உயர்த்திருந்தார். ஸ்தோத்திரம், நீதான் உதவி செய்யணும். அப்போ இதே போல தேவ சமூகத்தில் யாரெல்லாம் காத்திருந்து தேவனை சார்ந்து கொள்கிறார்களோ அவர்களுக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். யார் யாருடைய வாழ்க்கையில் என்னென்ன யுத்தங்கள் இருக்குதோ அதெல்லாம் கர்த்தர் ஓய பண்ணுவார். கர்த்தர் யுத்தம் பண்ணி உங்களுக்கு ஜெயத்தை கொடுப்பார். ஆமென். சரி, ஆவிக்குரிய யுத்தத்தை நம்ம செய்து தான் ஆகணும். தாவீதுடைய வாழ்க்கையில் யுத்தம் பண்ணி யுத்தத்தெல்லாம் முடிச்சதுனால சாலமோன் அழகா வந்து தேவாலயத்தை கட்டினார். அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில் ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை கட்டி எழுப்பப்படணும்னா ஒரு யுத்தம்னு ஒன்று இருக்குது. ஸ்தோத்திரம். பிரசங்கியில் சொல்லப்பட்டு யுத்தம் பண்ண ஒரு காலம் உண்டு. ஸ்தோத்திரம். சிலுவையில் இயேசு சாத்தானை ஜெயித்து விட்டார், முறியடித்து விட்டார். நம்ம கையில் சில பிராக்டிஸை கொடுத்துருக்கிறார். நம்ம செய்ய வேண்டியது இருக்குது. அவர் ஜெயித்ததை சுதந்தரிக்க வேண்டியதான் நம்ம பண்ண வேண்டிய யுத்தம். அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். சுதந்தரிக்கிறதுல என்ன பிரச்சனை இருக்கும்? யாராவது ஆக்கிரமிப்பு செஞ்சு வச்சு. அதனால தான் சொல்லப்பட்டிருக்கு, அங்கே இருக்கிற கூடாரங்களை அழித்தார்கள். இன்னைக்கு நமக்குள்ள சில கூடாரம், சிலருக்குள்ள என்ன கூடாரம்? அவிசுவாசம் என்கிற கூடாரம். உங்கள்கிட்ட இருக்கிற அவிசுவாசம் என்கிற அந்த கூடாரத்தை நீங்க அழிக்கணும். இது என்ன சொல்லிக்கிட்டு இருக்கோம்? ஆண்டவர் நம்மகிட்ட பேசுறதுக்கெல்லாம் அந்த அவிசுவாசம் உள்ள வந்துகிட்டே இருக்கும். ஒரு தேவ பிள்ளைகளுக்கு எதுலெல்லாம் சோதனை வருது, அதுல ஒண்ணு விசுவாசத்துல சோதனை வருது. இதனால இந்த அவிசுவாசம் என்கிற ஒரு கூடாரம் இருக்கும். இந்த கூடாரத்துக்குள்ள இருந்து சாத்தான் உங்களுக்கு குண்டு போட்டுக்கிட்டே இருப்பான். அது சாத்தானுக்கு ரொம்ப அருமையான இடம். எதை சொன்னாலும் விசுவாசம் வராது. அல்லேலூயா. ஆபிரகாம் சாராயை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, ஒரு உற்பவ திட்ட காலத்துக்குள்ள ஒரு குமாரனை பெறுவாய். உடனே சாரா என்ன செய்தாளா? நகைத்தாள். ஸ்தோத்திரம். என்ன பேசிக்கிட்டு இருக்கிறார்? ஸ்தோத்திரம். சிலருக்கு இப்படி ஆண்டவர் பேசுறது பரியாசமா தான் தெரியும். இதே போல தேவன் செய்கிற சில காரியங்கள் நமக்கு அற்பமாய் தெரியும். ஆனா விசுவாசித்தா தான் அற்புதம் நடக்கும். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். நீங்க விசுவாசித்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில இப்போ அற்புதம் நடக்கும். இது வெறும் செய்தி நேரம் மட்டுமல்ல, இப்பவே கர்த்தர் கிரியை செய்யறதா நான் இங்க சொல்லிட்டு இருக்கிறேன். அல்லேலூயா. நீங்க விசுவாசித்தீங்கன்னா ஸ்தோத்திரம், அற்புதங்களை கர்த்தர் செய்வார். இப்பொழுதே அதை செய்து கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய விடுதலை உங்க வாழ்க்கையில பாப்பீங்க. அதற்கு முதல்ல அழிக்க வேண்டிய கூடாரம் என்ன? அவிசுவாசம் என்கிற கூடாரம். இந்த அவிசுவாசம் வந்துச்சுன்னா தேவனை கிரியை செய்ய முடியாது. அவிசுவாசங்கள் நமக்குள்ள இருக்கக்கூடாது. ஸ்தோத்திரம். அதனால தான் அப்போஸ்தலர்கள் ஜெபிக்கிறாங்க, எங்க விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுங்க, எங்க அவிசுவாசம் நீங்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. இன்னைக்கு அவிசுவாசம் என்கிற கூடாரம் ஒருவருக்குள்ள இருந்து தடை பண்ணி கொண்டிருக்க கூடாது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இயேசுவினிடத்துல வந்து ஸ்தோத்திரம், தன்னுடைய பிள்ளை சுகமாகணும்னு வந்தபோது அங்க செய்தி வருது, போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம், பிள்ளை மரித்து போய்விட்டது. உடனே இயேசுகிட்ட இருந்து ஒரு வார்த்தை வருது. ஸ்தோத்திரம். அவங்கெல்லாம் அதோட முடிஞ்சு போச்சு, ஜெபத்தை ஆஃப் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு நிறைய பேர் உங்களுக்கு கொடுக்குற செய்தி, நிறைய பேர் உங்களோட பேசுகிற வார்த்தைகள் உங்க ஜெப வாழ்க்கையை ஆஃப் பண்ற மாதிரி தான் இருக்கும். உங்க ஆவிக்குரிய ஜீவியத்தை அணைத்து போடுறது போல தான் இருக்கும். ஆனா இயேசுவினிடத்துல இருந்து ஒரு வார்த்தை வருது, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனா இரு. அல்லேலூயா. இன்னமும் குறைஞ்சு போகல, நான் அற்புதம் செய்ய போதுமானவரா இருக்கிறேன். இன்னைக்கு சிலருக்கு உங்க வர்ற வழியிலே வந்த செய்தியா இருக்கலாம். ஸ்தோத்திரம். உங்களை தேடி வருகிற செய்தி என்ன? இனி முடிந்து போனது, அதை பற்றி இனி போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம் என்று சொல்லி உங்களை ஆஃப் பண்ணுற மாதிரி வந்திருக்கலாம். ஆனால் தேவனுடைய வார்த்தை திரும்ப வருது, ஸ்தோத்திரம், நீ பயப்படாதே, விசுவாசம் உள்ள மகனாயிரு, விசுவாசம் உள்ள மகளாயிரு, கர்த்தர் உன் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்போ பாருங்க, ரெண்டாவது ஒரு கூடாரம் அங்கே இருக்குது. என்ன கூடாரம்? பயப்படாதே, பயம் என்கிற கூடாரம். முதல்ல அழிக்க வேண்டிய கூடாரம் அவிசுவாசம் என்கிற கூடாரம். அதோட இணைந்து வருகிற ரெண்டாவது ஒரு கூடாரம் இருக்குது, பயம் என்கிற கூடாரம். பயந்து கொண்டு, ஸ்தோத்திரம், எதை எடுத்தாலும் பயந்துகிட்டே இருப்பாங்க. ஏதோ ஒரு தீமை வரப்போகுது, ஏதோ ஒரு ஆபத்து வரப்போகுது, இந்த சின்ன கட்டி அது பெரிய ஒரு வியாதியா இருக்கும். பயம். பிசாசு பாருங்க பயத்தை கொடுத்து, ஸ்தோத்திரம், யோபு சொல்லுகிறார், நான் பயப்படும் காரியம் என்மேல் வந்தது. இந்த பயத்தை எல்லாம் கர்த்தர் மாற்றி போடுகிறவராக இருக்கிறார். இன்னைக்கு ரெண்டாவது உடைக்கப்பட வேண்டிய கூடாரம் என்னன்னா பயம். ஸ்தோத்திரம். உங்களுக்குள்ள ஆளுகை செய்யக்கூடாது. பயப்படாதே என்று வேதத்தில் 366 தடவை சொல்லப்பட்டதை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். எனவே பயத்துக்கு இடம் கொடுக்கக்கூடாது. ஸ்தோத்திரம். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்கவில்லை. தேவன் என்ன ஆவியை கொடுக்கல? பயமுள்ள ஆவியை கொடுக்கல, பலமுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார், அன்புள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார், தெளிந்த புத்தி உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். எனவே தேவ ஆவினால் நிரப்பப்பட்டவர்களாக இருக்கணும். அடுத்தது இருதய கடினம். மூணாவது ஒரு கூடாரம் என்னது? இருதய கடினம். ஸ்தோத்திரம். அவருடைய இருதயம் கடினப்பட்டது. சிலருடைய இருதயத்தில் கடினமாக இருக்கும். ஸ்தோத்திரம். பார்வோனுடைய இருதயத்தை அவன் கடினப்படுத்திக்கிட்டே இருந்தான். அப்படின்னா என்ன தெரியுமா? கர்த்தர் சொல்றாரு, இவன் கடினப்படுத்துறான். கர்த்தர் சொல்றாரு, கீழ்ப்படியில கடினப்படுத்துறார். இன்றைக்கு உங்க வாழ்க்கையில கர்த்தர் சில காரியங்களை சொல்லியிருக்கலாம், ஏற்கனவே சொல்லியிருக்கலாம். ஸ்தோத்திரம். ரட்சிக்கப்படணும், ஞானஸ்நானம் எடுக்கணும், பரிசுத்தாய் பெறணும், ஆலயத்திற்கு ஒழுங்கா வரணும், கர்த்தருக்காக செயல்படணும், வேதம் வாசிக்கணும், ஜபிக்கணும்,
தேவ சத்தம் கேட்கணும், தேவனுக்கு கீழ்ப்படியணும், தேவனுடைய பாதையில நடக்கணும் என்பதெல்லாம் நமக்கு தெரிந்தாலும் இதை செய்ய விடாதபடி இருதயத்தை பிசாசு கடினப்படுத்திடுவான். ஸ்தோத்திரம். இந்த இருதய கடினம் இது ஒரு கூடாரம். இருதயத்தை கடினப்படுத்திட்டா அந்த இருதயத்துக்குள்ள என்ன செய்ய முடியாது? அங்க கர்த்தர் கிரியை செய்ய முடியாது. கர்த்தருக்கு கதவடைத்த இருதயம். இன்னைக்கு யாருடைய வாழ்க்கையில எந்த பகுதியில கர்த்தர் பேசி, நேரில் பேசி, சொப்பனத்தில் பேசி, வசனத்தின் மூலம் பேசி, தீர்க்க தரிசனத்தின் மூலம் பேசி, சபையில் செய்தியின் மூலம் பேசி, ஆண்டவர் ஒவ்வொரு சூழ்நிலைமையிலும் நம்மோடு இடைப்பட்டு ஆவியில உணர்த்தி திரும்ப திரும்ப நம்முடைய மனசாட்சி அதை உணர்த்தி காண்பித்தும் நம்முடைய இருதயத்தை கடினப்படுத்தி இருந்தா ஸ்தோத்திரம், கர்த்தர் கிரியை செய்ய முடியாது. இந்த இருதய கடினத்தை கர்த்தர் மாற்ற வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. கல்லான இருதயத்தை எடுத்து போட்டு சதையான இருதயத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார். இன்றைக்கு அவருடைய சத்தத்தை கேட்பீர்கள் என்றால் உங்க இருதயத்தை கடினப்படுத்தாதீர்கள் என்று வேதம் சொல்கிறது. இருதய கடினம் நமக்குள்ள இருக்கக்கூடாது. இது ஒரு கூடாரம். இதுக்குள்ள யார் வந்து உட்கார்ந்துக்கிடுவா? பிசாசு வந்து உட்கார்ந்துக்கிட்டு நான்லாம் நடக்க மாட்டேன், நான்லாம் இப்படி தான் இருப்பேன்னு சொல்லி நம்மளை கடினப்படுத்த வச்சிருவான். நம்ம நினைப்போம், ஏன் நான் கடினமாக இருக்கேன்? அது ஒரு போராட்டம். இன்னைக்கு அந்த கூடாரம் உடைக்கப்படணும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அடுத்த ஒரு கூடாரம் என்னன்னா பலவீனம். இந்த பலவீன கூடாரம் எப்படின்னா, உன்னால தான் முடியாத, அவங்களால செய்ய முடியும் ஆனால் உன்னால முடியாது. எப்போவுமே உங்களை பலவீனப்படுத்தி கொண்டே இருக்கும். உங்கள் சரீரத்தை பலவீனப்படுத்தி கொண்டே இருக்கும். உங்கள் மனதை பலவீனப்படுத்தி கொண்டே இருக்கும். உங்கள் ஆவியை பலவீனப்படுத்தி கொண்டே இருக்கும். இதுக்கு பின்னால் ஒரு போராட்டம் இருக்குது. ஆனால் இன்னைக்கு கர்த்தர் சபைக்கு கொடுத்த ஆயுதம் இந்த அரண்களை எல்லாம் நிர்மூலமாக்கக்கூடிய ஆயுதம். ஹல்லேலூயா. அரண்களில் எல்லாம் பலவீனம் என்கிற கூடாரம். எதை சொன்னாலும் சரி ஒரு பலவீன வார்த்தை வெளியிலேருந்து வரும். நம்ம பலவான்களாக கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இஸ்ரவேலில் பலவீனப்பட்டவன் ஒருவனும் இல்லையா? ஒரு ஆள் கூட பலவீனப்பட்டு இல்லை, எல்லாரையும் பலவான்களாக மாற்றிட்டார். இப்படிப்பட்ட பலனாகிய கர்த்தர் நமக்கு இருக்கிறார். தாவீது சொல்கிறார், என் பலனாகிய கர்த்தாவே ஸ்தோத்திரம். அப்போ தேவன் தனக்கு பலனாய் இருப்பதனால நம் பலவீனர்கள் அல்ல. வேதம் சொல்லுகிறது பலவீனன் தன்னை எப்படி சொல்லணுமா? பலவான் என்று சொல்லணும். இந்த பலவீனத்திலேயே சொல்லி 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 பவுலுக்கு ஒரு பலவீனம் இருந்தது. அவர் சொல்றாரு, எனக்கு இது நீங்கணுங்கிறார். உடனே கர்த்தர் சொல்றாரு, உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும், என் கிருபை உனக்கு போதும். அல்லேலூயா. இதை சொல்லி உடனே தூக்கி விட்டுறாரு. ஸ்தோத்திரம். சரி அப்படியே கெட அப்படின்னு விடல. இன்னைக்கு யாராவது பலவீனப்பட்டு ஸ்தோத்திரம் அப்படியே முடியாதுன்னு நினைச்சிங்கன்னா இன்றைக்கு கர்த்தர் உங்களை பலவானா மாத்துகிறார். விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. இந்த அரண் உடைக்கப்படணும். அடுத்து இதோட இணைந்த ரிலேட்டட் ரெட்ட பிள்ளை மாதிரி சொல்லலாம். இதோட இணைந்தது என்னன்னா ஸ்தோத்திரம், தாழ்வு மனப்பான்மை. என்ன மனப்பான்மை? தாழ்வு மனப்பான்மை. எப்போ பாருங்க தன்னை பற்றி ஒரு தாழ்வான எண்ணம் அது எங்க இருந்தா வருமோ தெரியுமா? நாளான்னு ஆரம்பிப்பாங்க பாருங்க. நானலான்னு ஆரம்பிச்சாங்கன்னா புக்கே எழுதலாம். ஸ்தோத்திரம். ஒன்றுக்கு உதவ மாட்டேன். குப்பை, தூசி, மண், மரம், மக்கு என்னென்ன உண்டோ. ஸ்தோத்திரம். குப்பை, தூசி, மரம்லாம் மக்கி போய் தான் நிலக்கரி உண்டாகுது. ஸ்தோத்திரம். அது கூட பலன் இருக்குது. இன்றைக்கு கர்த்தர் ஸ்தோத்திரம் நம்ம எல்லாரையும் அவருடைய சாயலாக உண்டாக்கி இருக்கிறார். தேவன் நம்மை அவருடைய சாயலில் உண்டாக்கி வச்சிருக்கிறார். உங்களை குறித்து எந்தெந்த காரியங்கள்லாம் அந்த தாழ்வு மனப்பான்மை இருக்குதோ அது ஒரு சாத்தானுடைய அரண். அது நமக்குள்ள இருக்கக்கூடாது. ஸோ யாருக்குள்ள இன்னைக்கு தாழ்வு என்ன கிடக்குதோ இன்னைக்கு அதெல்லாம் அழிக்கப்படணும். எதனால தாழ்வு என்ன வருது? தேவன் இல்லைன்னா நம்ம தாழ்வு என்ன வரும்? தேவன் இருந்தா நமக்கு தேவ பிள்ளை என்கிற எண்ணம் வரும். சுதந்திரவாளியாக கர்த்தர் நம்ம வைத்திருக்கிறார். நம்ம அடிமை அல்ல, நான் சுதந்திரவாளி. தாழ்வு மனப்பான்மை எதனால வருதுன்னா அது ஒரு பாரம்பரிய கட்டு, அது பரம்பரையா வந்த கட்டு. சோத்திரம். நமக்குள்ள ஒரு தாழ்வு மனப்பான்மை அது நம்ம முன்னோர்கள் வழியா கூட வந்திருக்கும். இன்றைக்கு இயேசு கிறிஸ்து விடுதலை ஆக்குகிறார். குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். இந்த கூடாரம் என்ன கூடாரம்? சோத்திரம். இந்த தாழ்வு மனப்பான்மை என்கிற கூடாரம். இதுக்குள்ள போய் உட்கார்ந்துக்கிட்டு எல்லாம் செயல்படுவாங்க பாருங்க. இவங்க செயல்பட மாட்டாங்க. ஏன்னா இவங்க மனசு சொல்லும், உன்னாலலாம் முடியாது. அவங்கெல்லாம் பாட்டு பாடுவாங்க, நீ பாடினா உனக்கே சகிக்காது, கழுத தான் வரும் அப்படிங்கிற மாதிரி இவங்களுக்குள்ள அந்த சத்தம் வரும். ஸ்தோத்திரம். அடுத்து தாழ்வு மனம். உனக்கு ஜெபம் பண்ண வராது, நீ ஒன்றுமே செய்ய முடியாது, உன்னால 4 பேர் மத்தியில் நடமாட முடியாது. ஸ்தோத்திரம். இப்படியே தாழ்வு மனப்பான்மை வந்து செயல்படாதவங்களா மாத்திரும். இது ஒரு சாத்தானுடைய அரண். கர்த்தர் எனக்குள்ள இருக்கிறார் அல்லேலூயா என்கிற பலன்ல நீங்க செயல்படணும். தாவீதுக்குள்ள ஒரு பலன் வருது பாருங்க. உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே மதிலை தாண்டுவேன். ஸ்தோத்திரம். பவுல் சொல்லுகிறார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஸ்தோத்திரம். அப்ப இந்த தாழ்வு மனப்பான்மைக்குள்ள போய் மாட்டிக்கிட்டு இருந்தனா
அதிலிருந்து வெளியே வரணும், இந்த நுகம் உடையணும். எபேசியர் 6ஆம் அதிகாரத்துல 10ஆம் வசனத்திலிருந்து, கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். பாருங்க சொல்லுகிறார், நீங்க பலப்படணும், கர்த்தரில் பலப்படணும், அவருடைய வல்லமையில் பலப்படணும். எதற்காக பலப்படணும்? நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்கள் ஆகும்படி. எதோட? பிசாசோட எதிர்த்து நிற்கிறது இல்ல, பிசாசின் தந்திரங்களோட எதிர்த்து நிற்க. பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்கள் ஆகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்துக் கொள்ளுங்கள். சரி, என்ன திராணி வேணும்? பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி வேணும். தனிப்பட்ட வாழ்க்கைக்கு விரோதமான சில போராட்டங்கள் இருக்கும், அதை எதிர்த்து நிற்க ஒரு திராணி வேணும். ஸ்தோத்திரம். வேதம் சொல்லுது, பிசாசின் இச்சையின்படி செய்ய அவனால் பிடிக்கப்பட்டிருக்கிற அவர்கள். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். பிசாசுனுடைய இச்சையின்படி செய்ய. பிசாசுனுடைய இச்சையின்படி செய்ய. யாருடைய இச்சை? பிசாசுடைய இச்சையின்படி செய்ய அவனால் பிடிபட்டிருக்கிற அவர்கள். அவனால் பிடிபட்டிருக்கிற அவர்கள். சரி, யாராவது ஒரு தம்பி வாங்க. தேவன் ஆவியா இருக்கிறார், தேவதூதர்கள் ஆவியா இருக்கிறாங்க. பிசாசு எப்படி இருக்கிறான்? ஆவிதான். பிசாசுகிட்ட என்ன இருக்குது? இச்சை இருக்கு. இவன்கிட்ட இருக்கிற இச்சைய இவன் ஆவியை வச்சு நிறைவேற்ற முடியாது. இதுக்கு என்ன தேவை? சரீரம் தேவை. ஐயோ, பேய்கள்லாம் தவிக்குது, இவனுங்களுக்கெல்லாம் சரீரம் இருக்குது. பேய்களின் ஆசைகள் என்னன்னா, அவனுக்கு சரீரம் கிடையாதுனால இந்த சரீரத்தில் இருக்கிற ஆளை தேடிக்கிட்டு இருக்கு. அதனால இதுக்கு ரொம்ப பிடிச்சது ஆலமரம், வேப்ப மரம், புளிய மரம் நினைச்சிடாதீங்க. ஒரு வாலி பண்ணா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இந்த பிசாசின் இச்சையின்படி செய்ய பிடிக்கப்பட்டிருக்குதான். நிறைய ஆடுற பேய் இருக்குது, சாப்பிட்ற பேய் இருக்குது, தூங்கிட்டே இருக்கிற பேய் இருக்குது, தூங்காமலே இருக்கிற பேய் இருக்குது, சண்டை போடுற பேய் இருக்குது. சோத்திரம். நீங்க ஆடுற பேய் மட்டும்தான் பேய் நினைக்க கூடாது. இது என்னன்னா, இச்சைகளை நிறைவேற்றணுங்கிற நினைக்கிற பேய். ஆராதனைக்கு வரல, ஜெபம் பண்ண முடியல, துதிக்க முடியல, வேதம் வாசிக்க முடியல, அல்லேலூயா சொல்ல முடியல. இவன் என்ன நினைச்சாலும் இவனால செய்ய முடியல. இவன் யார் கண்ட்ரோல்ல போயிட்டான்? அதைத்தான் இந்த வசனத்துல இப்போ இதை பார்த்ததுக்கு அப்புறம் இந்த வசனத்தை வாசிங்க. பிசாசினுடைய இச்சையின்படி செய்ய. பிசாசினுடைய இச்சையின்படி செய்ய அவனால் பிடிபட்டிருக்கிற அவர்கள். அவனால் பிடிபட்டிருக்கிற அவர்கள். இந்த தம்பி இவன் நினைக்கிறதெல்லாம் செய்ய முடியாது. யார் நினைக்கிறதா செய்வான்? பிசாசு நினைக்கிறது. இன்னைக்கு யார் யாருடைய வாழ்க்கை இப்படி பிடிக்கப்பட்டிருக்குதோ இதை விடுதலை ஆக்கிறதுக்கு தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வந்தார். இப்போ தான் வெள்ளை சட்டை வேணும் அப்படின்னா என்னது? ஊழியக்காரன் வச்சுக்கிடுங்க. இவர் போய் இவருக்காக என்ன செய்ய போறாரு? ஜெபம் பண்ணி கர்த்தருக்குள்ள நடத்தும் போது சோதரா அந்த சத்துரு விழுந்துருவான். அவருக்காக ஜெபம் பண்ணு. இயேசுவே, இவருக்கு ஒரு அற்புதத்தை செய்யுங்க, இவர் வாழ்க்கையை ஆசீர்வதிங்க, இவர் வாழ்க்கையில் இருக்கிற கட்டு உடையட்டும். சொல்லு தம்பி, உன் வாழ்க்கையை, உன் இருதயத்தை இயேசு ஒப்புக்கொடு ஜெபம் பண்ணு. ஏசப்பா, என் இருதயத்துக்குள்ள வாங்க, உங்க பிள்ளையா மாற்றுங்க, இனி உமக்கு உண்மையா இருப்பேன், எனக்குள்ள விடுதலை தாங்க. சொன்ன உடனே உள்ளத்துக்குள்ள யார் வாரா? இயேசு வந்த உடனே சாத்தான் விழுந்துடுறான். இயேசு வந்த உடனே யார் விழுந்துடுறா? ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துங்க. நன்றி 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 நன்றி. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பிசாசானவன் தோற்று போனவன், சிலுவையில் அவன் தலை நசுங்கினதே. பிசாசானவன் தோற்று போனவன், சிலுவையில் அவன் தலை நசுங்கினதே. வல்லமையும் அதிகாரம் நம் கையிலே, வல்லமையும் அதிகாரம் நம் கையிலே, சிலுவையிலே இயேசு நமக்கு தந்தார். சிலுவையிலே இயேசு நமக்கு தந்தார். ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, எனக்கு இப்போ ஒரு போராட்டம் வருதுன்னொன்னே ஒரு தேவ பிள்ளை, ஒரு தேவ ஊழியக்காரன், ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு தேவ பிள்ளை அப்படியே பிசாசு அவன் இச்சையின்படி செய்ய அப்படியே ஒரு சிந்தை அப்படி தூரத்தில் கொண்டு வரணுன்னே இப்போ நம்ம உடனே விவரமாகி இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் இந்த போராட்டம் விலகட்டும், இந்த கட்டு உடையட்டும், இந்த நுகம் உடையட்டும். இப்போ எதுக்கு விரோதமாக போராடுறோம்? அந்த பிசாசு கொண்டு வருகிற எண்ணங்களுக்கு விரோதமா, பிசாசு கொண்டு வருகிற இச்சைகளுக்கு விரோதமா, பிசாசு கொண்டு வருகிற கட்டுகளுக்கு விரோதமா. நான் சொல்றது புரியுதா? இல்லைன்னா இதோட என்ன செஞ்சிருப்போம்? ஒரு காலத்தில் இதோடே வாழ்ந்துகிட்டு இருந்திருப்போம். இப்போ சத்தியம் தெரிஞ்சதுனால இப்போ அதை எதுக்க ஆரம்பிச்சார்? இயேசுவின் நாமத்தில் கர்த்தருடைய அக்கினி விழுவதாக, தேவனுடைய வல்லமை விழுவதாக, தேவனுடைய கிரியை காணப்படுவதாக, அந்தகார வல்லமைகள் கட்டப்படுவதான்னு சொல்ல 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 பிசாசு அப்படியே பலவீனப்பட்டு அவன் உட்கார்ந்து அவனை கீழ்ப்படுத்தியாச்சு. இப்போ சில போராட்டம் இருந்தாலும் அது என்னை மேற்கொள்ள முடியாது. இயேசு எனக்கு ஜெயம் கொடுத்தார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ நம்ம உலகத்தில் இருக்கோம், மாம்சத்தில் இருக்கிறோம்,
பிசாசு இருக்கிறான். இத்தனை வந்தாலும் சரி, சில சூழ்நிலைமையெல்லாம் இருந்தாலும் சரி, அது நம்மளை மேற்கொள்ளாதபடி தேவ பலம் நமக்குள்ள இருக்குது. இதுக்கு தான் கர்த்தர் நம்மளை அவருடைய ஆயுத சாலைக்குள்ள கொண்டு போய் அவருடைய பலத்தினால் கர்த்தனை நிரப்புகிறார். நன்றி, காட் பிளஸ் யூ, ஸ்தோத்திரம். அதனால இதுல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, பிசாசின் தந்திரங்களோட தேவ பிள்ளைகள் என்ன செய்யணுமா? எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாக முடியும். ஒரு கருப்பு உருவமா வந்து நின்னா நீங்க அதை எதிர்த்து நிற்பீங்க. ஆனா பிசாசு அப்படி வரமாட்டான், அவன் தந்திரமா தான் வருவான். ஏன், அவன் உருவத்தை கண்டா உலகமே பயப்படணும், அவனுக்கு என்ன செய்யும் தெரியும். அவன் கண்ணாடிக்கு முன்னாடிலாம் போகவே மாட்டான். ஆனா அவன் எப்படி வருவானா? தந்திரங்களா வருவான், தந்திரமா பயன்படுத்துவான். தந்திரங்களோட எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகிறதுக்கு ஆண்டவர் நமக்கு என்ன கொடுத்துருக்கிறார்னா, சர்வாயுத வர்க்கத்தை கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. அப்படின்னா என்னன்னா, எந்த ரூட்ல வந்தாலும் அவனை ஜெயிக்கிறதுக்கு பலனை கர்த்தர் கொடுக்குறார். எந்த ரூபத்தில் வந்தாலும் அவனை மேற்கொள்ள முடியும். அல்லேலூயா. தோற்று போன சத்துரு, சோத்திரம், உங்களை ஜெயிக்க முடியாது. சொல்லுங்க, இயேசுகிட்ட தோற்று போன சத்துரு, இயேசுகிட்ட தோற்று போன அந்த சாத்தான் என்ன ஜெயிக்க முடியாது, என்ன ஜெயிக்க முடியாது, என்ன ஜெயிக்க முடியாது. அல்லேலூயா, ஆமென், சோத்திரம். இப்படி திராணி உள்ளவர்களாகும்படி தான் அந்த சர்வாயுத வர்க்கத்தை கர்த்தர் நமக்குள்ள கொடுக்கிறார். சர்வாயுத வர்க்கத்தை நம்ம தரித்து கொள்ளணும். ஸ்தோத்திரம். இந்த சபையை கர்த்தர் எப்படி வச்சிருக்கிறார் அதைத்தான் வாசித்தோம். உன்னத பாட்டு 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல வாசித்தோம். உன் கழுத்து பராக்கிரமசாலிகளின் கேடகங்களாகிய 1000 பரிசைகள் தூக்கி இருக்கிற ஆயுத சாலையாக்கப்பட்ட தாவீதின் கோபுரம் போல் இருக்கிறது. ஆயுத சாலை ஆக்கப்பட்ட தாவீதின் கோபுரம். சபையை குறித்து எப்படி சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. ஒரு சபை எப்படி இருக்குதா? ஆயுத சாலையை போல கர்த்தர் வச்சிருக்கிறார். அல்லேலூயா, சோத்திரம். எல்லாம் யுத்த ஆயுதத்தை பிடித்து இருக்கிற கோபுரத்தை போல கர்த்தர் வைத்திருக்கிறார். தாவீதின் கோபுரம் எப்படிப்பட்டதா? பராக்கிரமசாலிகள் கையில வைத்திருக்கிற கேடகங்களாகிய 1000 பரிசைகள் தூக்கி இருக்கிற 1000 பரிசைகள் தூக்கி இருக்கிற ஆயுத சாலையாக்கப்பட்ட தாவீதின் கோபுரம் போல் இருக்கிறது. 1000 பரிசைகள் தூக்கப்பட்டிருக்கிற தாவீதின் கோபுரம் போல இருக்குதான். ஆமென். அப்ப சபைனா சாத்தான் ஏன் பயப்படுறானா? இங்க வந்திருக்கிற எல்லாரும் சோத்திரம் கேடகம் பிடித்து பரிசைகளோட நிக்கிறவங்க. ஹல்லேலூயா. இது தாவீதின் கோபுரம். இங்க எல்லைக்குள்ள சத்துரு வர முடியாது. பிரைஸ் தி லார்ட். அதனால தான் பிசாசு உள்ள வந்துட்டா சர்ச்சுக்குள்ள விட மாட்டான். சிலர் சபைக்கு வரணும்னு நினைச்சு ஏன் வர முடியல? சோத்திரம். சத்துரு உள்ள இருந்தா சபைக்குள்ள அவன் விட மாட்டான். ஆனா சபைக்குள்ள சத்துரு வர முடியாது. ஏனென்றால் இங்க 1000 கேடகங்களை பிடித்த பரிசைகளுடைய இராணுவ வீரர்களை போல சபையை கர்த்தர் வைத்திருக்கிறார். தாவீதின் கோபுரத்தை போல கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆயுத சாலை. ஸ்தோத்திரம். அப்ப என்னென்ன ஆயுதங்கள்லாம் தரிக்கணும்? சர்வாயுத வர்க்கம். பல தடவை அதை கேட்டோம். அதனால சர்வாயுத வர்க்கத்தை நீங்க வாசித்துக்கிடுங்க. அதனால தான் தாவீது பாருங்க, எடுத்த உடனே கோலியாத்தை வீழ்த்துறதுக்கு என்ன செய்தாரு? ஒரு ஆற்றுக்குள்ள போய் 5 கூழாங்கற்களை எடுத்துட்டு வந்தார். கரெக்டா எடுத்துட்டு வந்து கோலியாத்துடைய நெற்றில வீசினார். கோலியாத்து விழுந்தான். இன்னைக்கு உங்க வாழ்க்கைக்குள்ள சோத்திரம் வருகிற எந்த சத்துருக்களையும் எதிர்கொள்வதற்கு கர்த்தர் ஆயுதங்களை தருகிறார். அது எங்க கிடைச்சிச்சு? ஒரு ஆற்றுல போய் எடுத்த அந்த கூழாங்கற்கள். 6 எதை குறிக்கிறது? பரிசுத்த ஆவியானுடைய அனுபவத்தை குறிக்கிறது. பரிசுத்த ஆவிக்குள்ள நம்ம போகும்போது கூழாங்கற்களை கர்த்தர் நமக்கு தருவார். ஹல்லேலூயா. ஆவியானவரால் நிரம்பி வாழும்போது இந்த வாரத்துல எந்த சத்துருவை மேற்கொள்ளணுமோ அதற்குரிய கூழாங்கற்களை கர்த்தர் உங்களுக்கு தருவார். சாத்தானுடைய தலையை உடைக்கிற அபிஷேகத்தை கர்த்தர் நமக்கு தருவார். சிம்சோனுடைய கையில கழுதையின் பச்சை தாடை எலும்பு தான் இருந்தது. அப்படின்னா என்ன? கொஞ்சம் முன்னால செத்து போன கழுதை. அந்த வச்சு அடிச்சான் பாருங்க. 1000 பெலிஸ்தியர்களை விழ வச்சுட்டான். அல்லேலூயா. நீங்க ஒரு பிரச்சனை வந்தா தான் விழ வைப்பீங்கன்னு நினைக்க கூடாது. 1000 10000 பிரச்சனை வந்தாலும் உங்க மேல இருக்கிற அந்த சேனைகளின் கர்த்தருடைய வல்லமையினால அது நிர்மூலமாகிறத நீங்க பார்ப்பீங்க. விசுவாசிக்கிறீங்களா? கவனிக்கிறீங்களா? நடைமுறைப்படுத்துறீங்களா? அல்லேலூயா. அடுத்தது ரோமர் 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். நீங்கள் உங்கள் அவயவங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்திற்கு ஒப்புக்கொடாமல் உங்களை மரித்தோரிலிருந்து பிழைத்திருக்கிறவர்களாக தேவனுக்கு ஒப்புக்கொடுத்து, ஸ்தோத்திரம், உங்கள் அவயவங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்புக்கொடுங்கள். பாருங்க, அநீதியின் ஆயுதமா அந்த சரீரத்தை பாவத்துக்கு ஒப்புக்கொடாம. பிசாசு கையில ஒப்பு கொடுத்துட்டா இதை எப்படி பயன்படுத்துவான்? அவன் பாவத்துக்காக பயன்படுத்திடுவான். ஸ்தோத்திரம். ஆனா கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்தா இதை நீதியின் ஆயுதமா, சாத்தான அழிக்கிற ஆயுதமா கர்த்தர் நம்மளை பயன்படுத்துவார். அல்லேலூயா. இப்ப அடுத்த ஆயுதம் என்னன்னா, நம்ம அவயவங்களே ஒரு ஆயுதமா கர்த்தர் மாற்றுகிறார். பிரைஸ் தி லார்ட். என்ன அவயவம் ஒரு ஆயுதம்?
மோசே கை உயர்த்தப்பட்டது, அது ஒரு ஆயுதம். அந்த கை உயர்த்தப்பட்டதுனால கர்த்தர் இறங்கியே ஆக வேண்டும். யாருடைய உதவியை கேட்டுட்டா? யாருடைய கை உயர்த்தியாச்சுன்னா யாருடைய உதவி கேட்குறோன்னு அர்த்தம். கையை உயர்த்துறது சாதாரணமாக நினைக்காதீங்க. கையை உயர்த்திட்டீங்கன்னா தேவன் உதவி செய்தே ஆக வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு ஆபத்தில் இருக்கவங்க பாருங்க, கையை உயர்த்திட்டு ஹெல்ப் ஹெல்ப் ஹெல்ப், உதவி உதவி உதவின்னு கேட்டால் உடனே உதவி செய்யணும். இதே போல தான் கரங்களை உயர்த்தும். இது ஒரு ஆயுதம், நீதியின் ஆயுதமாக பயன்படுத்தணும். நம்ம கால் மிதிக்கும் தேசத்தை தருவார், அது ஒரு ஆயுதமாக பயன்படுத்தணும். கர்த்தர் நம்முடைய அவயவங்களை நீதியின் ஆயுதங்களாக வச்சிருக்கிறார். இதை பாவத்துக்குரிய ஆயுதமாக அநீதியின் ஆயுதமாக ஒப்பு கொடுக்கக்கூடாது, தேவனுடைய ஆயுதமாக கொடுக்கும். கண் பார்க்கும் பூமியை தருவேங்கிறார். அப்போ அந்த பார்வையை தெய்வீகமாக சுதந்திரிப்பதற்கு பயன்படுத்தணும். பாவத்தை பாராத சுத்த கண்ணுடையவர், அசுத்தத்திற்கு பயன்படுத்தக்கூடாது. நம்ம சரீரத்தை கர்த்தர் ஆயுதமாக மாற்றிடுறாரு. விசுவாசிக்கிறீங்களா? ரோமர் 13:12 இரவு சென்று போயிற்று, பகல் சமீபமாயிற்று. பகல் சமீபமாயிற்று, ஆகையால் அந்தகாரத்தின் கிரியைகளை நாம் தள்ளிவிட்டு, அந்தகார கிரியை யாருக்கும் தெரியாது என்கிற மறைவான பாவங்களை தள்ளிவிட்டு ஒளியின் ஆயுதங்களை தரித்துக் கொள்ள கடவோம். ஒளியின் ஆயுதங்களை தரித்துக் கொள்ள கடவோம். என்ன ஆயுதத்தை தரிக்கணுமா? ஒளியின் ஆயுதங்களை தரித்துக் கொள்ளணுமா? ஸ்தோத்திரம். எல்லாரும் தேவன் தருகிற தேவனுடைய ஆயுதங்களை தரித்துக் கொள்ளணும். தேவன் கொடுக்கிற சகல ஆயுதங்களை பயன்படுத்தணும். நீங்கள் என்ன ஒரு விதத்தில் ஆயுதங்களை கண்டுபிடிக்கணும்னா, ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வர தேவன் செய்த செயல்கள்லாம் பாருங்கள். அங்கெல்லாம் கர்த்தர் கிரியை செய்திருப்பார். அதெல்லாம் தேவனுடைய ஆயுதங்கள். ஸ்தோத்திரம். அதையெல்லாம் தரித்து கொள்ள கர்த்தர் கிருபை செய்வாராக. அடுத்தபடியாக 2 கொரிந்தியர் 6:7 சத்திய வசனத்திலும் சத்திய வசனம் திவ்ய பலத்திலும் திவ்ய பலம், நீதியாகிய வலதிடது பக்கத்து ஆயுதங்களை தரித்திருக்கிறதிலும், நீதியாகிய வலது இடது பக்கத்து ஆயுதங்களை தரித்திருக்கிறதிலும். 3 காரியங்கள் இங்கு சொல்லப்பட்டிருக்கு. 1 சத்திய வசனம், 2வது திவ்ய பலம். அப்போ சத்திய வசனம்னா வேத வசனங்கள், அதால் நிரம்பி இருக்கணும். திவ்ய பலம் என்றால் மாம்ச பலன் அல்ல, தேவன் தரும் தெய்வீக பலம். 3வது நீதியாகிய வலது இடது பக்கத்து ஆயுதம். நீதி இது ஒரு ஆயுதமாக இருக்குது. இப்படிப்பட்டவங்களாம் நம்ம இருக்கும்போது சோத்திரம், எல்லா தடைகளையும் நிர்மூலமாக்குகிறோம். சேனைகளின் கர்த்தர் அவருடைய ஆயுதங்களை நமக்கு தரிப்பிக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? 1 பேதுரு 4:1 வாசிக்கும் போது, இப்படி இருக்க கிறிஸ்து நமக்காக மாம்சத்திலே பாடுபட்டபடியால், கிறிஸ்து நமக்காக மாம்சத்திலே பாடுபட்டபடியால் நீங்களும் அப்படிப்பட்ட சிந்தையை ஆயுதமாக தரித்துக் கொள்ளுங்கள். நீங்களும் அப்படிப்பட்ட சிந்தை என்ன செய்யணுமா? ஆயுதமாக தரித்துக் கொள்ளுங்கள். எந்த சிந்தை? 1 பாடுபட்ட சிந்தை. சோத்திரம். 2வது பாடுபட்டு வெற்றி பெற்ற சிந்தை, அந்த கிறிஸ்துவுக்குள் இருந்த சிந்தை. கிறிஸ்து இயேசுவுக்குள்ள என்ன சிந்தை இருந்துச்சோ சோத்திரம், அந்த சிந்தை இருந்துச்சுன்னா அதுவே ஒரு ஆயுதம். ஹல்லேலூயா. அந்த சிந்தை ஆயுதமாக தரித்தா நம்ம வாழ்க்கை மேன்மையாக மாறும். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். ஆயுத சாலைகளை உடையவர். ஆயுத சாலைக்குள் நம்மை அழைத்து கொண்டு போகிறார். கர்த்தர் நம்மை நடத்துவாராக. சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பரலோக தேவனே, எங்களுக்கு கொடுத்த இந்த வெளிச்சத்துக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய ஆயுத சாலைக்காக உமக்கு நன்றி. சேனைகளின் கர்த்தராய் எங்களோடு இருப்பதற்காய் நன்றி ஆண்டவரே. சத்துருவை எதிர்கொள்ள எங்களுக்கு பலனும் ஆயுதங்களை தருவதற்காய் நன்றி ஆண்டவரே. ஒளியின் ஆயுதங்களுக்காக நன்றி ஆண்டவரே. நீதியின் ஆயுதங்களுக்காக நன்றி. கிறிஸ்துவின் சிந்தையை ஆயுதமாய் தருவதற்காய் நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. எங்களை ஜெயிக்க பண்ணுகிறவராய், ஜெயிக்கிறவர்களாய் நீர் ஆண்டவரை மாற்றினதுக்காய் நன்றி ஆண்டவரே. இந்த வார்த்தையை கேட்ட எல்லார் வாழ்க்கையும் ஆசீர்வதிக்கப்படட்டும். உம்முடைய நாம மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். திருச்சியில் விடுதலை உபவாச ஜெபம் இந்த மாதம் ஆகஸ்ட் மாதம் 10ஆம் தேதி சனிக்கிழமை காலை 10 மணிக்கு ஆரம்பமாகிறது. நடைபெறும் இடம் ஏஜி பிளஸிங் சென்டர், நம்பர் 116, காவேரி நகர், பீமா பிளாஸ்டிக் கம்பெனி அருகில், அரியமங்கலம், திருச்சி 10. தெய்வ செய்தி அளித்து உங்களுக்காக ஜெபிக்க இருக்கிறவர் தீர்க்கதரிசி ஜாய் அவர்கள், கேரளா. ஆண்டவராகிய இயேசு உங்களுக்கு தரும் விடுதலையையும் தேவ ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ள உங்கள் அனைவரையும் கனிவுடன் அழைக்கும் ரெவரண்ட் டி ஜெபராஜ், திருச்சி. மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள ராக் சிட்டி ஏஜி சபை, செல்போன் 9976607364. ராக் சிட்டி ஏஜி சர்ச். சர்வீஸ் டைமிங் Sunday morning 5 a.m., 7 a.m., 9 a.m. and 11 a.m. Evening
6:30 p.m. Branch Church, AG Blessing Center. Sunday morning service 9 a.m. near Ariyamangalam EB Office Street, Thidir Nagar Road. Our address AM Plaza, number 8/1, second floor, opposite Sidambaram Mahal, Trichy 620002. Cell phone 9976607364.